அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 28 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: முறைகேடுகளுக்கும் தகுதி வாய்ந்த சாமானிய மக்களின் காத்திருப்பு காலத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் உணவுப் பொருள் வழங்கல் துறை தற்போது ஒரு புதிய தொழில்நுட்ப வசதியை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. இந்த புதிய திட்டத்தின்படி இணையதளத்தில் விண்ணப்பிக்கப்படும் அனைத்து விண்ணப்பங்களும் அவற்றின் பதிவு வரிசை எண்களின் அடிப்படையில் மட்டுமே பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். இதன் மூலமாக அதிகாரிகள் தன்னிச்சையாக குறிப்பிட்ட சில விண்ணப்பங்களை மட்டும் முந்திச் சென்று அங்கீகரிக்க முடியாது என்பதால் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை அதிகரிப்பதோடு தகுதியானவர்களுக்கு உரிய நேரத்தில் முறைகேடின்றி புதிய ரேஷன் கார்டுகள் கிடைக்க வழிவகை ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டாவது அறிவிப்பு: பாஸ்போர்ட் கட்டணங்கள் ஜூலை 1ஆம் தேதி முதல் உயர்த்தப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. புதிய 36 பக்க பாஸ்போர்ட் அல்லது அதை மீண்டும் பெறுவதற்கான கட்டணம் தற்போதுள்ள ரூ.1500 ரூ.2500 உயரும். அதே நேரத்தில் தக்கல் கட்டணம் ரூ.3500 ரூ.5000 உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல 60 பக்க பாஸ்போர்ட்டுக்கான கட்டணம் சாதாரண பிரிவின் கீழ் ரூ.2000 ரூ.3500 தக்கல் பிரிவின் கீழ் ரூ.4000 உயர்த்தப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: ஓராண்டுக்கு 100 நாட்கள் கிராமப்புற பகுதி மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டம் VPGRAMஜி திட்டமாக மாற்றப்பட்டு ஜூலை 2ஆம் தேதி துவங்கப்படுகிறது. புதிய திட்டத்தின் மூலம் 100 நாட்கள் வேலை என்பது 125 நாட்களாக அதிகரிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த திட்டம் மாநில அரசுகளுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாது ஒன்றிய அரசின் நிதி பங்கீட்டை குறைத்து 60% ஒன்றிய அரசும் 40% மாநில அரசும் நிதி பகிர்வு என அறிவித்துள்ளது. நான்காவது அறிவிப்பு: ரயில்வே துறையில் புதிய கட்டுப்பாடுகள். இந்திய ரயில்வே நிர்வாகம் பயணிகளின் பாதுகாப்பையும் புதிய டிக்கெட் முன்பதிவு செயல்முறையின் நேர்மையையும் உறுதி செய்ய பல அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. தக்கல் டிக்கெட் முன்பதிவுக்கு ஆதார் இணைப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் அல்லது கவுண்டர் மூலமாக தக்கல் டிக்கெட் புக் செய்யும் போது ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் அல்லது கணக்கு மூலமாக மட்டுமே முன்பதிவு செய்ய முடியும். இது போலி பதிவுகளையும் கருப்பு சந்தையையும் தடுக்க உதவும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் வணிக டிக்கெட் ஏஜென்ட்களுக்கு முதல் அரை மணி நேரம் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏசி வகுப்புகளுக்கு காலை 10 மணி முதல் 10:30 மணி வரையிலும், சாதாரண வகுப்புகளுக்கு 11 மணி முதல் 11:30 மணி வரையிலும் இந்த தடை அமலில் இருக்கும். இதனால் பொதுமக்கள் நேரடியாக டிக்கெட் பெறவும் முடியும். டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்பவர்களுக்கு விதிக்கப்படும் குறைந்தபட்ச அபராதமானது ரூ.250 500 உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் ரயில் நிலையங்களில் அனுமதியின்றி பொருட்களை விற்பனை செய்வது, நடைபாதை வியாபாரம் மேற்கொள்வது அல்லது பிச்சை எடுப்பது போன்ற செயல்களுக்கு ரூ.2000 வரை அபராதம் விதிக்கப்படலாம். அதேபோல ரயில்களில் ஆபத்தான பொருட்களை எடுத்து செல்வதற்கான நடவடிக்கைகளும் கடுமையாக்கப்பட்டுள்ளன. இது போன்ற விதிமீறல்களுக்கு குறைந்தபட்சம் ரூ.10,000 அபராதமும் விதிக்கப்படலாம். மேலும் ஜன் விஸ்வாஸ் திட்டத்தின் கீழ் இந்த மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் இருக்கைகள் வீணாவதை தடுக்க ஏசி வகுப்புகளில் காத்திருப்போர் பட்டியலின் வரம்பு 60%, சாதாரண ஸ்லீப்பர் வகுப்புகளில் 30% உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் ரயில் பயணத்தை மேலும் ஒழுங்குபடுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐந்தாவது அறிவிப்பு: தீயணைப்பு மற்றும் மீட்பு பிரிவு DGPயாக வெங்கட்ரமணை நியமித்து உள்துறை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். தீயணைப்புத்துறை DGPயாக இருந்த சீமா அகர்வால் ஓய்வு பெற்றதை அடுத்து வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆறாவது அறிவிப்பு: வரும் 3ஆம் தேதி வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை வடக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்காளதேச பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஜூலை 3ஆம் தேதி வாக்கில் உருவாகக்கூடும். இதனால் 1ஆம் தேதி முதல் 2ஆம் தேதி வரை வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்.
தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடிமின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 3ஆம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 7வது அறிவிப்பு. புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் தரவுகளை மின் வாரியத்துடன் பகிர்வது கட்டாயம் என்று அமைச்சர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். மின் உற்பத்தி நிலையங்கள் தாங்கள் உற்பத்தி செய்யும் நிகர்நேர தரவுகளை உடனுக்குடன் பகிர வேண்டும் எனவும், தரவுகளை பகிராமல் இருந்தால் மின் உற்பத்தி நிறுவனங்களுக்கு 10% மின் கணக்கீடு கழித்து கணக்கிடப்படும் என்றும், 30 நாட்களுக்கு பிறகு முழு மின் உற்பத்தியும் விலகல் கணக்கீட்டு செயல்முறைகளில் இருந்து விலக்கப்படும் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். 8வது அறிவிப்பு. இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஆதார் அட்டையில் பெயர், முகவரி, புகைப்படம் உள்ளிட்ட விவரங்களை இலவசமாக புதுப்பிக்க வழங்கிய சலுகை ஜூலை 1ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. அதன் பிறகு ஆன்லைன் அல்லது ஆதார் சேவை மையங்கள் மூலம் புதுப்பிப்பு செய்யும் போது நிலையான கட்டணம் செலுத்த வேண்டும். மின்னஞ்சல் முகவரியை புதுப்பிப்பதற்கு தற்போது சிறப்பு சலுகையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை மின்னஞ்சல் முகவரியை சேர்க்கவோ அல்லது மாற்றவோ ரூ. 75 கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில், இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் மின்னஞ்சல் முகவரி புதுப்பிப்புக்கான வசூலிக்கப்பட்டு வந்த இந்த கட்டணத்தை தற்காலிகமாக ரத்து செய்வதாகவும், இலவசமாக மின்னஞ்சல் புதுப்பிக்கும் சேவை ஜூலை 1 முதல் அமலுக்கு வரும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக இலவசமாக மின்னஞ்சல் முகவரியை புதுப்பிக்கும் சேவை அடுத்த 6 மாதங்கள் வரை தொடரும் என தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆதார் அட்டைதாரர்கள் சேவை மையங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமின்றி வீட்டிலிருந்தபடியே தங்களது மொபைல் போன் மூலம் மின்னஞ்சல் முகவரியை எளிதாக புதுப்பித்துக் கொள்ளலாம். ஆதார் இணைப்பு பல அரசு சேவைகளுக்கும் வங்கி பரிவர்த்தனைகளுக்கும் அவசியமாக இருப்பதால் பொதுமக்கள் உடனடியாக புதுப்பித்துக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர். 9வது அறிவிப்பு. தனியார் கல்லூரிகள் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக வசூலித்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில அரசு மற்றும் கட்டண நிர்ணய குழு எச்சரித்துள்ளது. சம்பந்தப்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் தங்களின் விடுதி கட்டணம், போக்குவரத்து கட்டணம், உணவு கட்டணம் ஆகியவற்றை இணையதளத்தில் வெளியிட வேண்டும் எனவும், விடுதி மற்றும் பேருந்து வசதிகள் மாணவர்களின் விருப்பத்திற்குரியவை என்றும் அவற்றை கல்லூரி நிர்வாகம் கட்டாயப்படுத்தக்கூடாது எனவும் கூறியுள்ளது. 10வது அறிவிப்பு. இந்த ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் மின் கட்டணம் உயர்வு இல்லை என அமைச்சரான நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். மின் கட்டண உயர்வால் அனைவரும் பாதிக்கப்படுவர் என்பதால் இந்த ஆண்டு உயர்த்தப்படாது என அமைச்சரான நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். 11வது அறிவிப்பு. பொறியியல் மாணவர் சேர்க்கை தரவரிசை பட்டியலை ஜூலை 1ஆம் தேதி உயர்கல்வித்துறை அமைச்சரான விஸ்வநாதன் வெளியிடுகிறார். ஜூலை 1ஆம் தேதி மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தேதிகளும் அறிவிக்கப்படும். தரவரிசை பட்டியலில் குறைகள் இருந்தால் ஜூலை 5ஆம் தேதி வரை அதை சரி செய்யலாம் எனவும் அமைச்சரான விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். 12வது அறிவிப்பு. திருச்சி, பெங்களூர் இடையே இயக்கப்பட்டு வந்த சிறப்பு ரயில் சேவை நீடிக்கப்படுகிறது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பது என்னவென்றால், திருச்சியில் இருந்து செவ்வாய்க்கிழமை காலை 6:15 மணிக்கு இயக்கப்பட்ட சிறப்பு ரயில் அன்று மதியம் 1:45 மணிக்கு பெங்களூருவை சென்றடைந்தது. மறுமார்க்கத்தில் இந்த ரயில் மதியம் 3 மணிக்கு பெங்களூரிலிருந்து புறப்பட்டு இரவு 10:30 மணிக்கு திருச்சியை சென்றடைந்தது. இந்த சிறப்பு ரயில் சேவையானது ஜூலை 14, 21, 28 ஆகிய தேதிகளிலும் நீடிக்கப்படுகிறது. இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு விரைவிலேயே தொடங்க இருக்கிறது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. 13வது அறிவிப்பு. அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழக அரசு ஊழியர்கள், அரசு ஓய்வூதியதாரர்கள் மற்றும் தகுதியுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் 2026 அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம் வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் 2031ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி வரை 5 ஆண்டுகள் நடைமுறையில் இருக்கும். இந்த திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் பணமில்லா முறையில் 7,50,000 ரூபாய் வரை மருத்துவ உதவியும் பெறலாம். 46 வகையான தீவிர நோய்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு 12 லட்சம் ரூபாய் வரை சிகிச்சை வசதியும் வழங்கப்படும். அரசு ஊழியர்களுக்கு கூடுதலாக கார்பஸ் நிதி மூலம் 15 லட்சம் ரூபாய் வரை உதவி கிடைப்பதால் மொத்தம் 27 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ உதவி பெறவும் முடியும். இந்த திட்டத்தில் 2,992 சிகிச்சைகள் மற்றும் அறுவை சிகிச்சைகளும் சேர்க்கப்பட்டுள்ளன. 1,535 தனியார் மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவமனைகளும் இணைக்கப்பட்டுள்ளன. தூய்மை பணியாளர்கள், அங்கன்வாடி, சத்துணவு ஊழியர்கள் உள்ளிட்டோரும் திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளனர்.
குறைந்த ஊதியம் பெறுவோருக்கான பிரீமியத்தையும் அரசே ஏற்கும் என தமிழக அரசு சார்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. வருகிற 10 மற்றும் 11ஆம் தேதி முதல் முதலமைச்சரான விஜய் கரூர் செல்கிறார். 2 நாள் பயணமாக கரூர் செல்லும் முதலமைச்சர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கவும் உள்ளார். மேலும் அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று நலத்திட்ட பணிகளையும் தொடங்கி வைக்க உள்ளார். கரூரை தொடர்ந்து மற்ற மாவட்டங்களுக்கும் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். தேர்தல் வெற்றிக்காக அவர் மக்களை சந்தித்து நன்றி கூறுகிறார். தொடர்ந்து அந்தந்த மாவட்ட கலெக்டர் அலுவலகங்களிலும் நடக்கும் அரசு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று புதிய திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். 15வது அறிவிப்பு. பள்ளி கல்வித்துறை பாடத்திட்ட வடிவமைப்பு குழுவின் தலைவராக இஸ்ரோ விஞ்ஞானியான மயில்சாமி அண்ணாதுரை நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்த குழுவில் 17 உறுப்பினர்களை அமைத்து தமிழக அரசு அரசாணையை பிறப்பித்துள்ளது. இந்த குழு 4 முதல் 12ஆம் வகுப்புக்கான பாடத்திட்டத்தை நிர்ணயம் செய்ய உள்ளது. திமுக ஆட்சியில் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை புதிய பாடத்திட்டம் அமலுக்கு வந்துவிட்டது. தற்போது 4 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான புதிய பாடத்திட்டத்தை கொண்டு வருவதற்காக பணிகளும் நடைபெற்று வரும் நிலையில் முந்தைய ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட குழுவினை கலைத்துவிட்டு இந்த புதிய குழுவினை தமிழக அரசு அமைத்துள்ளது. இந்த குழுவில் மயில்சாமி அண்ணாதுரையுடன் விஞ்ஞானியான வெங்கடேஸ்வரர் மற்றும் சென்னை பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாடு அலுவலரான ரீட்டா ஜான் ஆகியோரும் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இதற்கான அரசாணையை பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளரான சந்திரமோகன் வெளியிட்டுள்ளார். 16வது அறிவிப்பு. தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பது என்னவென்றால், சென்னை எழும்பூரிலிருந்து வேளாங்கண்ணி இடையே இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில் தற்காலிகமாக தாம்பரத்திலிருந்து இயக்கும் வகையில் மாற்றியமைக்கப்பட்டது. வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் மீண்டும் சென்னை எழும்பூரிலிருந்தே இந்த ரயில் புறப்படும். அதாவது வேளாங்கண்ணியிலிருந்து ஜூன் 30ஆம் தேதி புறப்படும் எக்ஸ்பிரஸ் ரயிலானது மறுநாள் காலை எழும்பூரை சென்றடையும். அன்று ஜூலை 1ஆம் தேதி இரவு 9 மணிக்கு அங்கிருந்தே ரயில் புறப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. 17வது அறிவிப்பு. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்புக்கு ஜூலை 19ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026-27ஆம் ஆண்டுக்கான LLB படிப்புக்கு ஜூலை 19ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 18வது அறிவிப்பு. தமிழக பள்ளி கல்வி இயக்குநரான கண்ணப்பன் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் தெரிவித்திருப்பது என்னவென்றால், 2026ஆம் ஆண்டுக்கான தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தங்கள் மாவட்டத்தில் அனைத்து வகை பள்ளி ஆசிரியர்களும் ஜூலை 10ஆம் தேதிக்குள் ஆன்லைனில் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்த வேண்டும் எனவும், தேர்வு பட்டியல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட தேர்வுக்குழு அமைக்கப்பட்டு ஆசிரியர்களை தேர்வு செய்து தேர்வு பட்டியலை ஜூலை 14 முதல் 21ஆம் தேதிக்குள் ஆன்லைனில் அனுப்ப வேண்டும் எனவும், மாவட்ட தேர்வுக்குழுவில் சம்பந்தப்பட்ட மாவட்டத்தின் முதன்மை கல்வி அதிகாரி தலைவராகவும், மாநில பிரதிநிதியாக மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதல்வரும், மாவட்ட ஆட்சியரின் பிரதிநிதியாக சிறந்த கல்வியாளர் ஒருவரும் இடம்பெறுவர். உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி எவ்விதமான புகார்களும் இடம்பெறாமல் செயல்பட வேண்டும் என அதில் கூறியுள்ளார். 19வது அறிவிப்பு. அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ரேஷன் உணவு தானிய அளவை குடும்பத்துக்கு 35 கிலோ என்பதற்கு பதிலாக நபர் ஒருவருக்கு 7 கிலோவாக மாற்ற ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது. இதன்படி தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013இல் திருத்தம் கொண்டுவர ஒன்றிய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை முன்மொழிந்துள்ளது. இந்த புதிய உணவு பாதுகாப்பு திருத்த மசோதா 2026க்கான பொதுமக்களின் கருத்துக்களை ஜூலை 13ஆம் தேதி வரை ஒன்றிய உணவு அமைச்சகம் வரவேற்றுள்ளது. 20வது அறிவிப்பு. நீங்கள் வரி செலுத்துவோராக இருந்தால் இந்த விஷயத்தை கண்டிப்பாக குறித்து கொள்ளுங்கள். 2025-26ஆம் நிதியாண்டுக்கான வருமான வரி கணக்கை ITR1, ITR2 தாக்கல் செய்ய ஜூலை 31ஆம் தேதி கடைசி தேதியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த கெடுவுக்குள் நீங்கள் கணக்கு தாக்கல் செய்யவில்லை என்றால் தாமத கட்டணம் செலுத்த வேண்டி இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஜூலை 31ஆம் தேதிக்குள் கணக்கு தாக்கல் செய்ய தவறினால் டிசம்பர் 31ஆம் தேதி தாமதமாக ரிட்டர்ன்ஸ் தாக்கல் செய்ய வாய்ப்பும் உள்ளது. ஆனால் இதற்கு நீங்கள் அபராதம் கட்ட வேண்டும். ஆண்டு வருமானம் 5 லட்சத்திற்கும் அதிகமாக உள்ளவர்கள் 5000 ரூபாய் வரை அபராதம் செலுத்த நேரிடலாம். அதே சமயம் 5 லட்சத்திற்கும் குறைவாக வருமானம் உள்ளவர்கள் இந்த அபராதம் 1000 ரூபாயாக இருக்கும். 21வது அறிவிப்பு. நிதிநிலை அறிக்கை தொடர்பாக ஜூலை 2ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை முதலமைச்சரான விஜய் ஆலோசனை நடத்த உள்ளார். ஜூலை இறுதி அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படலாம் என்ற நிலையில் முதலமைச்சர் ஆலோசனை நடத்த உள்ளார். வரும் ஜூலை 2ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை துறை ரீதியான ஆலோசனை கூட்டங்கள் நடைபெறும் என அனைத்து துறை செயலாளர்களுக்கும் தலைமைச் செயலகம் தரப்பிலிருந்து கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. குறிப்பாக தினமும் காலையில் ஒரு துறையும்
மத்தியத்திற்கு மேல் ஒரு துறையும் என ஒரு நாள் ஒன்றுக்கு 2 துறைகளுடன் இந்த ஆலோசனைகள் நடத்தப்பட உள்ளன. 22வது அறிவிப்பு. வங்கித் துறையில் நடக்கும் மோசடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இந்திய ரிசர்வ் வங்கி புத்தம் புதிய விதிகளை கொண்டு வந்துள்ளது. நிதி தயாரிப்புகளை தவறாக விற்பனை செய்வதை தடுப்பதற்கு இந்த விதிகள் உதவும். 1 ஜூலை 2026 முதல் அமலுக்கு வரும் இந்த விதிகளின்படி ஒரு வங்கி ஒரு வாடிக்கையாளர்களுக்கு தவறான தகவலை கொடுத்து அல்லது தவறான முறையில் நிதி தயாரிப்பை விற்றது நிரூபிக்கப்பட்டால் அந்த வாடிக்கையாளருக்கு முழு பணத்தையும் திருப்பி பெறும் உரிமை உண்டு. அது மட்டுமின்றி அந்த தவறான விற்பனையால் வாடிக்கையாளருக்கு ஏற்பட்ட நஷ்டத்திற்கு வங்கியிடமிருந்து முழு இழப்பீடும் கிடைக்கும். 23வது அறிவிப்பு. குறுவை பருவ நெற்பயிர் மற்றும் இதர பயிர்களை விவசாயிகள் ஜூலை 31ஆம் தேதிக்குள் காப்பீடு செய்து கொள்ள வேண்டுமென அமைச்சரான வினோத் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடன் பெறும் விவசாயிகள் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களை தொடக்க வேளாண்மை கடன் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் காப்பீடு செய்து கொள்ளலாம். கடன் பெறாத விவசாயிகள் பொது சேவை மையங்கள், சேவை மையங்கள் அல்லது தேசிய பயிர் காப்பீட்டு இணையதளத்தில் உள்ள விவசாயிகள் கார்னர் வாயிலாக நேரடியாகவே பதிவு செய்து கொள்ளலாம். காப்பீடு செய்வதற்கான இறுதி ஜூலை 31ஆம் தேதி எனவும் இக்காலக்கெடு எக்காரணத்திற்காகவும் நீடிக்கப்பட மாட்டாது எனவும் கூறியுள்ளார். 24வது அறிவிப்பு. ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் குரூப் 1 தேர்வுக்கு ஜூலை 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று TNPSC அறிவித்துள்ளது. துணை ஆட்சியர், உதவி ஆணையர், கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர், மாவட்ட பதிவாளர், தொழிலாளர் நல உதவி ஆணையர் உள்ளிட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். தேர்வு கட்டணத்தை UPI மூலமாகவும் செலுத்த வேண்டும். முதல்நிலை தேர்வு செப்டம்பர் 6ஆம் தேதி நடைபெறும். 25வது அறிவிப்பு. ரயில்வேயில் 6557 டெக்னீஷியன் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை RRB வெளியிட்டுள்ளது. கிரேட் 1 பிரிவில் 29,200 ரூபாய் சம்பளத்தில் 323 காலி பணியிடங்களும், கிரேட் 3 பிரிவில் 19,900 ரூபாய் சம்பளத்தில் 6,234 காலி பணியிடங்களும் உள்ளன. ஜூலை 29 வரை RRB இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். 26வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் மணமகிழ் மன்றங்களுக்கான சிறப்பு கட்டணத்தை 2 மடங்காக உயர்த்தி அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு மதுபான உரிமம் மற்றும் அனுமதி விதிகள் 1981 திருத்தம் செய்து அரசாணையை வெளியிட்டுள்ளது. இந்த திருத்தங்கள் 2026 ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வந்ததாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மணமகிழ் மன்றம் தொடங்க 15 லட்சமாக இருந்த சிறப்பு கட்டணத்தை 30 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. மதுபான உரிமத்திற்கான விண்ணப்ப கட்டணம் 10,000 ரூபாய், உரிமை கட்டணம் 30,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னை தவிர மற்ற மாநகராட்சிகளில் மணமகிழ் மன்றங்கள் தொடங்க 25 லட்சம் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நகராட்சிகளில் மணமகிழ் மன்றங்கள் தொடங்க 15 லட்சமும் மற்ற இடங்களில் 10 லட்சமும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 10 லட்சத்திற்கு குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநகராட்சிகளுக்கு 20 லட்சம் என நிர்ணயம் செய்து அரசிதழ் வெளியிடப்பட்டுள்ளது. 27வது அறிவிப்பு. 2026-27ஆம் ஆண்டு பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வில் பங்கேற்க ஆசிரியர்கள் ஜூலை 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என உயர்கல்வித்துறை அமைச்சரான விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். உயர்கல்வித்துறையின் கீழ் இயங்கும் அரசு கலை, அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள், நூலகர்கள், உடற்கல்வி இயக்குநர்கள் ஆகியோருக்கு 2026-27ஆம் ஆண்டு பணியிட மாறுதலுக்கான பொது இடமாறுதல் கலந்தாய்விற்கு ஜூலை 7ஆம் தேதி வரை இணைய வாயிலாக விண்ணப்பிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த பொது கலந்தாய்வில் கலந்து கொள்ள கல்லூரி இயக்கத்தின் கீழ் உள்ள ஆசிரியர்கள், நூலகர்கள், உடற்கல்வி இயக்குநர்கள் tcetransfer.in என்ற இணையதள முகவரியிலும் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடைசியாக 28வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் 3 நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாடு திட்ட பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சியானது வரும் 6/7/2026 முதல் 8/7/2026 வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த 28 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.